திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருவாசகத்தின் 23வது திருப்பதிகம். செத்திலா 10. சிவாய நமக. செத்திலா 10 திருப்பெருந்துறையில் அருளியது. சிவானந்தம் அளவர் கொணாமை. செத்து இல்லா 10. மாணிக்கவாசகர் இன்னும் சாகாமல் இருக்கின்றேனே என மனம் நொந்து பாடுகின்ற 10 பாடல்களின் தொகுப்பு என்பது இதன் பொருள். அதாவது, உயிர் இருக்கும் போதே உடல் செத்ததாக கருதுபவனுக்கே ஞானம் விரைவில் கிட்டும் என்பது தத்துவம். சிவாய நமக. சிவானந்தம் அளவரு கொணாமை என்பது திருப்பெருந்துறையில் சிவானந்த வெள்ளத்தில் திளைத்த மாணிக்க வாசகர் அச்சிவானந்த அனுபவமானது அளவறுத்து கூற முடியாதது என வியந்து கூறுவது. சிவாய நமக. பாடல். நானோ பொய்யன் எனது உள்ளம் நெகிழுமாறு புகுந்து அமுதினை ஊறச் செய்து உனது மலரடிகள் இரண்டினையும் பிரிந்து கூட இன்னும் சாகாமல் இருக்கின்றேனே. அந்தோ சிறியவனாகிய நான் விழித்திருந்தும் உள்ள கருத்தினை இழந்துவிட்டேனே. இனி நான் என்ன செய்ய போகிறேன் தெரியவில்லையே. ஐயனே, அரசே, அருட்பெருங்கடலே, அப்பனே, பிரம்மாவினாலும் திருமாலினாலும் காண முடியாத சிவந்த திருமேனியினை உடையவனே, திருப்பெருந்துறையில் உரைகின்ற சிவனே. சிவாய நமக. திருப்பெருந்துறையில் வீற்றிருக்கும் சிவபெருமானே, வானுலகத் தேவர்களும் ஏனையோரும் உனது மலர் போன்ற திருவடிகளை காண்பதற்காக நீரையும் காற்றையுமே உணவாக உண்டு புற்றாகவும் மரமாகவும் நின்று வற்றி காய்ந்து கடுந்தவம் செய்தனர். எனினும் அவர்களால் உனது திருவடிகளை காண முடியவில்லை. எனது மன்னவனே, ஒரேயொரு வார்த்தையினால் என்னை உனது அடியவர் கூட்டத்துக்குள் சேர்த்து கொண்டாய். அப்படியிருந்தும் உனக்காக எனது நெஞ்சு பதைக்கவில்லையே, மனம் உருகவில்லையே, வருத்தம் கொள்ளவில்லையே. சுமக்க முடியாத இந்த உடலை இன்னும் சுமந்து திரிகின்றேனே, அதன் மீது வெறுப்பு ஏற்படவில்லையே. இறைவா. சிவாய நமக. திருப்பெருந்துறையில் வீற்றிருக்கும் எம் சிவனே, காளை வாகனத்தை உடையவனே, சங்கரனே, எண்ணற்ற தேவர்களுக்கு எல்லாம் மூலமாக விளங்குபவனே, அலைகடலில் தோன்றிய நஞ்சினை உண்டும் அழியாமல் இருப்பவனே, பகைவர்களது முப்புறத்தை எரித்த வில்லினை ஏந்தியவனே, இழிந்தவனாய என்னையும் ஒரு பொருளாக மதித்து நீ திருவருள் செய்தாய். உனது திருவருள் கிடைத்ததால் மிகவும் செருக்குற்று தலைகீழாய் நடந்தேன். ஆதலால் இறைவா, நான் சாக அருள் செய்வாயாக. சிவாய நமக. அழகிய திருப்பராய்த்துறையினை உடையவனே, சிவலோகத்திற்கு உரியவனே, திருப்பெருந்துறையில் வீற்றிருப்பவனே, எம் சிவனே, நான்முகனும் பெருமாளும் உன்னிடத்தில் பேரன்பு கொண்டனர். அரிய தவத்தினை செய்தனர். நெருப்பினில் இட்ட மெழுகு போல உருகி எலும்புக்கூடாய் நின்றனர். இவர்களைப் போலவே ஏனையோரும் உன்னை காண்பதற்காக இங்கனமே நின்றனர். எனினும் அவர்களுக்கு நீ காட்சி அளிக்கவில்லை. இவ்வுலகத்தில் என்னை மட்டும் எதற்காக நீ ஆட்கொண்டாய்? பெருமானே, என் மனமோ வலிய பராய்மரத்தின் கணுவினை போன்று திண்ணியதாய் இருக்கின்றதே. என் கண்ணோ மரத்தினைப் போல இருக்கின்றதே. என் செவியோ இரும்பை விட கடினமாக இருக்கின்றதே. என் செய்வேன்? சிவாய நமக. எம்பெருமானே, என்னை ஆட்டி படைக்கும் தேவலோக தேவர்களுக்கு கட்டுப்படாமல் உன்மீது மட்டும் அன்பு கொள்வேன். ஐயனே என்று சொல்லி உனது அருள்வழியில் நடப்பேன்.
திருப்பெருந்துறையில் எழுந்தருளியுள்ள சிவனே, பெருமையும் அழகும் கொண்ட தேவர்களின் தலைவனே, நாட்டுத் தேவர் என சொல்லிக் கொள்ளும் அந்தணர்களாலும் அடைய முடியாத அரும்பொருளே, எம் நாதனே, உன்னை விட்டு பிரிந்து செல்ல முடியாத கருணையினையும் உனது திருவடிகள் இரண்டினையும் எனக்கு காட்டு. அவற்றால் நான் எனது மாய உடலை நீக்கிட அருள் செய். தேவனே, சிவாய நமக. வரப்புகளுக்கிடையில் நீர் தங்கியிருக்கும் வயல்களை உடைய திருப்பெருந்துறையில் தங்கிய சிவபிரானே, போற்றி போற்றி என போற்றக்கூடியவர்களுக்கு இடப வாகனத்தில் காட்சி தருபவனே, துண்டு துண்டாகுமாறு எனது உடலை நான் அறுத்து கொள்ளவும் செய்யவில்லை. தீயில் குதித்து அங்கேயே நான் தங்கியிருக்கவும் செய்யவில்லை. என்னால் இந்த உடலை பொறுத்து கொள்ளவும் முடியவில்லை. உனது திருவருளின் தன்மையினையும் அறிந்து கொள்ள இயலவில்லை. வேறு போக்கிடமும் தெரியவில்லை. உன்னை பிரிந்து சாகவும் துணியவில்லை. இறைவா, நான் இனிமையுடன் இருப்பதற்கு இனி என்ன செய்வேன்? ஆதலால் இதனை செய் என்று எனக்கு அருள் செய்வாயாக. சிவாய நமக. திருப்பெருந்துறையில் வீற்றிருக்கும் சிவனே, பிறை குளவும் சடையினை உடைய பிஞகனே, மாயம் செய்வதில் வல்லவனே, அலைத்தவளும் கடல் நஞ்சை உண்ட வானவனே, நீல கண்டத்தை உடைய எம் அமுதே, நாயினை போன்றவனாகிய நான் உன்னை நினைக்கவும் செய்யவில்லை. நமசிவாயனே என்று சொல்லி உனது திருவடிகளை போற்றவும் செய்யவில்லை. பேய்த்தன்மை உடையனாகவே காலம் கழித்து விட்டேன். எனினும் உனது பெருநெறியினை காட்டி என்னை ஆட்கொள்வாயாக. இன்னும் நான் தொலைவில் நின்று அலறிக் கொண்டிருப்பதுதான் உனக்கு அழகாகுமோ? சிவாய நமக. குளிர்ச்சியான நீர் நிரம்பியிருக்கும் வயல்கள் சூழ்ந்த திருப்பெருந்துறையில் வீற்றிருக்கும் சிவனே, தாமரை மலரில் தங்கியிருக்கும் நான்முகன், அலைகடலில் தங்கியிருக்கும் திருமால், இந்திரன் முதலாக உள்ள தேவர்கள் ஆகியோர் உனது அருளை வேண்டி காத்து கொண்டு நிற்கின்றனர். என்றாலும் உனது திருவடிகளை காட்டி எனது குற்றங்களை களைவாயாக, அதே குறிக்கோளில் நிற்பாயாக என சொல்லி உனது அடியவர் கூட்டத்தோடு என்னையும் சேர்த்து கொள்வாயாக. அருமருந்தே, இதுவரை என்ன செய்வதென்றே தெரியாமல் இருந்துவிட்டேன். உனது அடியவனாகிய நான் இவ்வாறு துன்பப்பட்டு கொண்டிருப்பதும் உனக்கு அழகாகுமோ? சிவாய நமக. கெண்டை மீன்களும் குவளை மலர்களும் சூழ்ந்திருக்கும் வயல்களை உடைய திருப்பெருந்துறையில் தங்கியிருக்கும் சிவபெருமானே, எமனது அரிய உயிரை கவர்ந்து கொண்ட பூ போன்ற திருவடிகளை உடையவனே, கங்கையை சடைமுடியில் சுமந்திருப்பவனே, நெருப்பு தங்கி இருக்கும் கைகளை உடையவனே, இந்நிலவுலக மனிதர்களும் தேவேந்திரனும் பிரம்மதேவனும் ஏனைய தேவர் கூட்டமும் ஏக்கத்தோடு நிற்கும் போது என்னை மட்டும் விருப்பத்தோடு ஆட்கொண்டாய். உனது திருவடி மலர்களை காண்பதற்காக திருமாலும் ஓலமிட்டு அலறிக்கொண்டிருக்கின்றார். மரக்கண் போன்ற கண்களை உடைய எனக்கும் அத்திருவடிகளில் வந்து சேர அருள் செய்வாயாக. சிவாய நமக. திருப்பெருந்துறையில் பொருந்தியுள்ள சிவனே, சங்கு ஏந்திய கையினை உடைய திருமாலும் நான்முகனும் அறிய முடியாத பெருமை படைத்த தேவனே, பெண்ணுக்கு ஒரு பாகம் அளித்த பெரியோனே, கைலை மலையில் வீற்றிருக்கும் அருட்கடலே, அந்நாளில் என்னிடம் வந்து கருணை செய்தாய். ஐயோ என்று என்பால் இரக்கம் கொண்டு எனது பிறவி அச்சத்தினை தீர்த்தாய். உனது அருள் என்னும் பெருங்கடலில் குளித்தேன், இன்புற்றேன், பருகினேன். ஆயினும் உருகாத நெஞ்சு படைத்தவனாய் நான் அன்று இருந்தேன். ஆதலால்
நான் அடைந்த இன்பம் எல்லாம் துன்பமாகிப் போக இன்று நான் கலங்கித் தவிக்கின்றேனே இறைவா. செய்வதறியாது திகைக்கின்றேனே இறைவா. சிவாய நமக. திருச்சிற்றம்பலம். அருள் தரும் மலைமகள் அம்மை உடனமர் அருள்மிகு வேலம் புத்தூர் பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி. சிவாய நமக.